என்ன நெக்ஸ்ட் இயருக்கு பிளானா? ஆமாப்பா, இந்த வருஷம் போயிருச்சு, அடுத்த வருஷமாச்சு ஏதாச்சு. ஒழுங்கா அடுத்த வாட்டியாவது ஆஷின் குமாரை கோச்சா போடுங்க. ஆஷன் குமாரே தான் வேணுமா? ஆமாம், அவர் இருந்தால் தான் ஜெயிக்கவாது முடியும். சரி, ஓகே, பார்ப்போம். இந்த சீசன் விட்டோம், அடுத்த சீசன் கண்டிப்பாக ஜெயிப்போம். பார்க்கலாம். எல்லா சீசனும் இப்படி தான் பேசிட்டு இருக்கீங்க. ஜெயிப்போங்க, நம்புங்க நீங்களாச்சு. சரி, ஓகே. தமிழ் தலைவாசுக்கு அடுத்த சீசன் யார் கோச் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பேசப்பட்டுட்டு இருக்கு. இது கொஞ்சம் லிஸ்ட்டாக பாருங்க, ஃபஸ்ட்டு வந்துடுறேன். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். 2025 வந்தாச்சு. ஸோ இப்போவே அடுத்த சீசன் பிகேஎல் சீசன் 12க்கு தமிழ் தலைவாஸ் என்ன பண்ணணுங்கிற மாதிரியான பேச்சுகள்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என்கிட்ட ஆரம்பத்தில் வந்து நம்ம கேமராமேன் கேட்டார் இல்லையா, ஸோ நீங்கள் ஏன் ஆஷன் குமாரை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே தான் எக்ஸாக்டாக எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் வந்து ஆஷன் குமாரை திரும்ப தமிழ் தலைவாசுக்கு கோச்சாக கொண்டு வாங்க, அப்போ தான் நாம் வந்து ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுங்கிறத திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்து சேரான்னா இல்லை அவருக்கு பதிலாக இல்லை அவர் கூட யார் கோச்சிங்க்கு கொண்டு வரலாம் தமிழ் தலைவாசை பில்டப் பண்ணுறதுக்கு இல்லை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேன்ஸோட எல்லாரோட சாய்ஸாகவும் முதன்மையாக இருக்கிறது ஆஷன் குமார். ஏன்னா தமிழ் தலைவாஸ் கூட இருந்து சக்ஸஸ் காட்டியிருக்காரு, செமி வரைக்கும் டீமை கொண்டு போயிருக்காரு. பட் ஆஷன் குமாரால் தமிழ் தலைவாசோட கோச்சாக முடியவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷன் குமார் வந்து அவரோட லைசன்ஸே இப்போ அவர்கிட்ட கிடையாது. ஆஷன் குமார் வந்து ரீசெண்டாக இல்லை போன வருஷம் வந்து இந்தியாவோட நேஷனல் கபடி டீமுக்கு கோச்சாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டார். அவர் தான் ஹெட் கோச்சாக இருந்தார். பட் திடீர்னு பாதியிலே அவரை வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கினாங்க. என்ன அப்படின்னு போய் விசாரித்து பார்க்கும்போது அவர் மேலே வந்து ஒரு பாலியல் கேஸ் இருக்கு. ஸோ அந்த கேஸ் முடிகிற வரைக்கும், அந்த கேஸ் கிளியர் ஆகிற வரைக்கும் ஆஷன் குமாரால் எந்த ஒரு டீமுக்குமே, நாட் ஒன்லி தமிழ் தலைவாஸ், பிகேஎல் டீம்ஸ், எந்த ஒரு கபடி டீமுக்குமே அவரால் கோச்சிங் பண்ணவே முடியாது. ஆல்மோஸ்ட் அவர் பேன் ஃபார் கோச்சிங் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த கேஸ் கிளியர் ஆகிற வரைக்கும், அவர் நல்லவர்னு ப்ரூஃப் ஆகிற வரைக்கும் இது நடக்கும். அண்ட் அவரோட பாலிடிக்ஸ் இன் கபடி டீம்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நான் அவருக்கு கீழே தமிழ் தலைவாசில் ஆடின ஒரு பிளேயர்கிட்டயே பேசியிருக்கேன். ஆஷன் குமார் அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவார் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஆஷன் குமாருக்கு எதிராக இருக்கிறதுனால தமிழ் தலைவாஸ் மட்டும் கிடையாது, பிகேல எந்த டீமுக்கும் அவர் கோச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த கேஸ் கிளியர் ஆகிற வரைக்கும். ஸோ ஆஷன் குமார் இல்லை அப்படின்னா வேற எந்தெந்த ஆப்ஷன் வந்து இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது? முக்கியமாக 2024 பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கோச்சஸு ரொம்ப ஸ்ட்ராங்கான நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கோச்சஸ் 3 பேரை வந்து இப்போதைக்கு டீம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க கோச்சிங் பதவியிலேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு புனேரி பல்டன், அவங்களோட ஹெட் கோச்சாக இருந்த பிசி ரமேஷ், ஒரு சாம்பியன்ஷிப் டைட்டில் அடித்து கொடுத்தவர். அண்ட் பிகேல பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 கோச் அப்படின்னா அது அவர் தான், பிசி ரமேஷ். ஸோ அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புனேரி பல்டன். மேபி அதாவது நம்ம இங்கே தமிழ் தலைவாசில் சேரான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன், மற்ற கோச்சஸ்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி தர்மராஜ் சார்லாதன் ஒரு நல்ல கோச் தான். அவர் வந்து டொமஸ்டிக் அளவிலையுமே தமிழ் தலைவாசை நல்லா தான் லீட் பண்ணிட்டு இருந்தார். இந்த உள்ளூர் டோர்னமெண்ட் எல்லாத்துலேயும் பிகேலையுமே அவரோட அப்ரோச்சஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் பண்ணியிருந்தார். பட் ஒரு சில பிரச்சனைகள், அவர்கிட்ட ரிசோர்ஸஸ் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அவரை வந்து கொஞ்சம் பின்னடைவுக்கு தள்ளிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ப்ரோ கபடி மாதிரியான ஒரு பெரிய லீக்ல அவர் கற்றுக்கிறதுக்கு இந்த சீசன் அவருக்கு நிறைய வந்து விஷயங்கள் வந்து இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக கற்றுக்கிட்டு அடுத்த சீசன் ஒரு பெரிய கம்பேக் அஸ் ஏ கோச்சாக கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ சேரானாவை மட்டுமே கோச்சாக அப்பாயின்ட் பண்ணால் கூட எனக்கு சந்தோஷம் தான். அண்ட் அது இல்லாமல் மேபி அவருக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவர் கூட சப்போர்ட்டுக்கு இன்னொரு கோச்சை அப்பாயின்ட் பண்ணலாம். பட் அது உதயகுமாராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸோட பல பேரோட ஒப்பீனியனாக இருக்குது. உதயகுமார் இல்லாட்டி நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், பிசி ரமேஷ் ஒரு நல்ல ஆப்ஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரை பற்றி பேச நிறையவே இருக்குது. பிகேலோட பெஸ்ட்டு கோச் அவர் தான். பிசி ரமேஷ் கண்டிப்பாக ஒரு நல்ல கோச். ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அவர் இல்லாட்டி ஸோ இன்னொருத்தர் கோச் வந்து பார்த்தீங்கன்னா ராம்மேகர் சிங்னு சொல்லிட்டு குஜராத் ஜெயண்ட்ஸோட கோச்சாக இருந்தார். ராம்மேகர் சிங் ஏன் தமிழ் தலைவாசோட கோச் ஆகக்கூடாதுன்னு ஒரு சில ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ராம்மேகர் சிங்குக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த மனுஷன் பண்ணியிருக்காரு பிகேல பொறுத்த வரைக்கும் ஒரு கோச்சா. பட் ரீசெண்டாக அவரோட அப்ரோச்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிப்பாக இருக்குது. ஸோ ராம்மேகர் சிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது தமிழ் தலைவாசுக்கு. இங்கே வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ ராம்மேகர் சிங் வந்து என்னோட சாய்ஸ் கிடையாது. பட் ஃபேன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ எத்தனை பேருக்கு ராம்மேகர் சிங் வந்து கோச்சாக வரணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் அடுத்த கோச் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சீசன் ஃபைனல் வரைக்கும் டீமை கொண்டு போன ஒரு கோச், போன சீசன் செமி வரைக்கும் டீமை கொண்டு போன ஒரு கோச், பட்னா பைரட்ஸோட நரேந்தர் ரேது.
அவர் 2 வருஷம் பட்னாவோட கோச்சாக இருந்திருக்காரு. செம்மையான சக்ஸஸ் காட்டியிருக்காரு பட்னா பைரட்ஸ் டீமில் ஒரு கோச்சா. அண்ட் முக்கியமாக தேவங்க் அயன் மாதிரியான பிளேயர்ஸை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தது, அன்கிட் ஜெக்லானை வந்து உள்ளே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சது, இந்த மாதிரி பல விஷயங்களை நரேந்தர் ரோது அப்படிங்கிற ஒரு கோச் வந்து செம்ம இம்ப்ரெசிவாக இந்த கடைசி 2 சீசன் பண்ணியிருக்காரு. பட் அப்படிப்பட்ட ஒரு கோச்சு பிகேஎல் சீசன் 11 முடிஞ்ச உடனே, அந்த ஃபைனல் போட்டி முடிஞ்ச உடனே அடுத்த நாளே அனௌன்ஸ் பண்ணாங்க, அவரை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பட்னா பைரட்ஸ். அது என்ன முடிவுன்னு நமக்கு தெரில, நம்ம அவங்ககிட்ட போய் கேட்கவும் முடியாது. பட் இருந்தாலும் நரேந்தர் ரேது இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்காரு. மேபி ஏதாச்சும் ஒரு டீம் அப்ரோச்சஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லப்படுது. கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து வரும், அதை நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த லைக் பட்டன் தட்ட மறந்துடாதீங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது நரேந்தர் ரேதும் ஒரு நல்ல ஆப்ஷன். தமிழ் தலைவாசுக்குள்ளே வந்தார் அப்படின்னா அவரால் யங்ஸ்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நல்லாவே ஸ்கவுட் பண்ணக்கூடிய ஒரு கோச்சாக இருக்காரு. அப்படிங்கும்போது நிறைய டேலண்ட்ஸை கண்டுபிடிப்பார், இன்க்ளூடிங் இன் தமிழ்நாடு. கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல ஆப்ஷன். இவங்கெல்லாம் பிகேஆரில் ரிலீஸ் பண்ணப்பட்டு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிற கோச்சஸ். இது இல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த கோச்சஸும் ஒரு சிலர் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ராஜகுரு சுப்ரமணியன் ஒருத்தர் இருக்கார், எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அவர் யூமும்பாவோட கோச்சாக இருக்கார், தெலுங்கு டைட்டன்ஸோட கேப்டனாக இருந்திருக்காரு. அண்ட் பிகேஎல் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ வந்து தமிழ் கமெண்டேட்டராகவும் இருந்தார். அவர் வந்து ஒரு கோச்சிங்க்கு நல்ல ஆப்ஷன். சேரானாவை மட்டும், அதாவது சேரானா மட்டும் இல்லாமல் சேரானா கூட அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ராஜகுரு சுப்ரமணியன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான சாய்ஸாக இருப்பார்னு தோணுது. என்கிட்ட வந்து நீங்கள் பிகேஎல் சீசன் 11க்கு தமிழ் தலைவாஸ் கோச்சை யாரை அப்பாயின்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நான் சேரானா அண்டு கூடவே ராஜகுரு சுப்ரமணியன் 2 தமிழகத்தை சேர்ந்தவர்களை போடுவேன். தமிழ்நாடு பிளேயர்ஸை எக்கச்சக்கமாக டீமில் எடுப்பேன். இதுதான் என்னோட டீம் பில்டப்போட ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாலே டீம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா மாறிடுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ராஜகுரு சுப்ரமணியன் ஒரு ஆப்ஷன். இது இல்லாமல் அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச் இருக்காரு. ஆல்ரெடி தெலுங்கு டைட்டன்ஸில் அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்திருக்காரு. அண்ட் இப்போ வந்து ரெட் ஆர்மியோட கோச்சாக அவர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு. அவரோட ஸ்டூடெண்ட் தான் சுந்தர விஸ்வா, பெங்கால் வாரியர்ஸில் ப்ளே பண்ணவர். அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அது இல்லாமல் வேற கோச்சஸ் போகலாம் அப்படின்னா அனூப்குமார் வந்து ஒரு நல்ல சாய்ஸ். மறந்துடக்கூடாது, புனேரி பல்டன் சாம்பியன்ஷிப் அடித்தாங்க அப்படின்னா அதில் இருந்த யங்ஸ்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியமான காரணம். அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தவர் அனூப்குமார். அனூப்குமாரை பற்றி நான் பேசணுமா என்ன, அது எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு கேப்டனாக, ஒரு கேப்டன் கூல் அப்படின்னு பேர் வாங்கினவர், இந்தியன் பிளேயராக, இந்தியன் கேப்டனாக கலக்கின ஒருத்தர். பிகேஎல்லையுமே அவர் வந்து போனஸ்கா பாஷா தான் இப்போ வரைக்கும். அந்த அனூப்குமார் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த மாதிரி கோச்சிங்க்கு பல ஆப்ஷன்ஸ் வந்து தமிழ் தலைவாசிக்கு அவைலபிளாக இருக்குது. பட் எல்லாரையும் வந்து நம்ம கோச்சாக இங்கே அப்பாயிண்ட் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கோச் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் வந்து இடிச்சுது. அது ஃபஸ்ட்டு ஒரு செமையான ஒரு பிளானாக இருந்தாலும் கடைசியில் தான் அது வந்து புரிஞ்சுது நமக்கு. ஓகே, ஒரு கோச்சோட டிசிஷனில் இன்னொரு கோச்சை வந்து தலையிட்டார் அப்படின்னா இது கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதாவது 2 பேருக்குமே வேறு வேறு மைண்ட் செட் இருக்கும். 2 பேரும் பிளேயர்ஸ் மேலே திணிக்கும் போது பிளேயர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, பர்ஃபார்மன்ஸ் மோசமாக போகும். அதுதான் தமிழ் தலைவாசல் நடந்துருந்துச்சு பிகேஎல் சீசன் 11 ஒரு பாதிக்கு மேலே. அது நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரு ஹெட் கோச் அவர் தான் டீம் கூட இருப்பார், இன்னொன்று அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கணும். சேரானாவை நீங்கள் ஹெட் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணுறீங்கன்னா அசிஸ்டன்ட் கோச் யார் அப்படிங்கிறத நீங்கள் தேடணும். இல்லை சேரானாவை அசிஸ்டன்ட் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணுறீங்கன்னா ஹெட் கோச் யாருங்கிறத தேடணும். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பிளானை வந்து இப்போ அவங்க போடணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சேரானாவை அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு எத்திக்கல் கிடையாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா சேரானா மட்டும் ரீசன் கிடையாது தமிழ் தலைவாஸ் இந்த சீசன் தோற்றதுக்கு அப்படிங்கிறத நான் பல வாட்டி சொல்லிட்டேன். மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருந்துச்சு, இன்ஜுரி இஷ்யூ இருந்துச்சு, கோச்சிங்கில் இருந்துச்சு, ஆப்வியஸ். இந்த மாதிரியான சில விஷயங்கள் சேரானாவை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளிருச்சு, மற்றபடி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் என்னோட ஃபேவரட் யாருங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி இவர் கோச்சாக வந்தால் நம்ம கண்டிப்பாக கப் அடிக்கலாம் ப்ரோ அப்படின்னா யார், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.